மஞ்சோட்டு வாடியாது லேடிஸ் அதிகமாக வரல. ஏன் மேடம் சிலிண்டர் இல்லையா? உலகத்திலே எங்க அண்ணன் தம்பிக்கு மிஞ்சி உலகத்துல எதுவுமே கிடையாது. இதுல தண்ணி அடிச்சாலும் கூட கை தூக்குது. எத்தனை கடையை டாஜ்மஹால் கடையை அழைச்சாலும் அவங்க காய்ச்சிடுவாங்க. பால் காய்ச்சி மைத்த புடுங்க. என் நம்பிகள் எல்லாம் படித்து விட்டு பெரியாள் ஆக வேண்டும். நாம் பெரியாளு நீ பெரியாளுன்னு எல்லாரும் சொல்றீங்க. எல்லையை காக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் முத பெரியாள், தமிழ்நாட்டை காக்கக்கூடிய காவல்துறை இரண்டாவது பெரியாள். இந்த ரெண்டு சாமி இல்லை என்றால் நம்மளை அயல்நாட்டுக்காரன் கொச்சிலே அடிக்கிறது. சாமியை கூப்பிடுவோமா? போன கொடுக்க போனா கூப்பிடுவோம். சொந்த சித்தம்மையன் மாவோட அள்ளிடுவேன். நான் சத்திரமா தேனம் போட்டு அள்ளிடுவேன். கூப்பிட்டா கரும்பு வருவானா? காலி மணி ஐயா உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. பொம்பளை எல்லாம் உட்காருங்க. யானை கதை இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா அப்படின்ட்டு கருப்பு சாமி அழைக்கும் போது ரொம்ப சேர்க்கிறேன். நீங்க இருக்கக்கூடிய மந்தை கருப்பு இங்க உள்ள எங்க ஆத்தா முத்துமாரி மந்தையம்மா அரும்பு உரையாம இந்த கூட்டத்துல எங்க வருதுன்னு பார்ப்போம். நான் சாமி வந்துச்சுல ஒண்ணுக்கு இருக்க போனோம்னா சீக்கியா மைசூர் சூப்பர் கைது ஹலோ 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 அது ஒரு காலம் இந்த வண்ணம் பாரபட்டியில புலப்புக்கு வந்தாரா எங்க கிளவி புலப்புக்கு வந்த ஓடி அன்னைக்கு வண்ணம் பாரபட்டியில எங்க கிழவனுக்கு இத்தனை மக்கள் வளமும் கிடையாது, கிழவனுக்கு படவளமும் கிடையாது. இந்த சாமி துணையை தவற என் கருப்பன தவற எங்க கிழவி ஆதரவு யாரும் உள்ள
குடும்பத்தார்கள் வண்ணாம்பாறைப்பட்டி உறவுகள் சார்பாக 1001 எழுதியிருக்க பார்த்துறேன். அதனைத் தொடர்ந்து சரி மந்தை கருப்பசாமி துணை MK அன்பாலயத்துக்காக அம்பளிப்பு பரிசாக என்னுடைய அண்ணன்கள் பி நேரு வண்ணாம்பாறைப்பட்டி 1001, எம் மாணிக்கம் வண்ணாம்பாறைப்பட்டி 1001, அத்தனை உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. உதவி செஞ்சீங்க. ஒரு அண்ணன் 1000 இருக்கு, ஒரு அண்ணன் 2000 பண்ணி, இன்னொரு 300 இருக்கு மனே. ஒரு 10 நிமிஷம் நன்றி. பொன்னாட ஊற்றி அப்பு வாங்க வாங்க. நடிகளுக்கு பொன்னாட ஊற்றி விட்டீங்கன்னா கட்ட போய் கணக்கு நீங்க வாட்ட கொண்டு போயிட்டா நாங்க தந்தாலும் துண்டு நம்ம முண்டமா தெரியும். துண்டு அது நூல் துண்டு சிக்கு மசூல். ஒன்னம்பாறைப்பட்டி பெரியவங்க மேடைக்கு வாங்க, பொன்னாட பொத்துறது முக்கியஸ்தருங்க, அப்பங்களே மேடை வாங்க, என் உறவுகளே மேடைக்கு வாங்க, பெரியவங்க எல்லாரும் வாங்க. அவருக்கு போடுங்க வேணாம், வாத்தியாரே அவர் தான். அன்பு வாத்தியார் RK மூர்த்தி ஹார்மோனி சக்கரவர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை உறவுகளை கைதட்டுங்கள். இங்கே மிருதங்க சோன்றிருக்கும் அன்பு தம்பி தோப்பூர் மருது அவர்களுக்கு பொன்னாடை ஒத்தி கௌரவம். இங்கே ஆளோடு இருக்க அன்பு அண்ணன் எங்க அண்ணன் பாண்டி அவர்களுக்கு பொன்னாடை ஒத்து கௌரவம். தாளம் தோன்றும் பெருமொண்ட ஒரு கோயில் பூசாரி என்னுடைய நண்பன் பூரசுகுடி சண்முகம் அவர்களுக்கு பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்தினார்கள். இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள உங்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்தது காரணமே யூடியூப் சேனல் தான். தம்பி காலமங்கலம் முருகனுக்கும் அங்கே 2 தம்பி இருக்காங்க. பேர் என்ன தம்பி? கபிலேஷ். அவங்களா அடிச்சுக்கிறாங்க. கபிலேஷ் தானா? கபீஷா? கபிலிங்கரா? கபிலேஷ். அவங்க தானே சொல்றாங்க. என்ன முறைக்கிறேன்? அங்கே ஒரு தம்பி இருக்காரு. வாங்க தம்பி. உங்க பேர் தம்பி? வேங்கை. தம்பி வேங்கை சூப்பரா. வேங்கை சித்தியத்தை படத்தை போடுறீங்க. தம்பி என்னப்பா ரொம்ப வம்படியா இல்லை. ஒரு தருவாங்க தம்பி பெயிண்ட் பிராஸ். அவனுக்கு ஒரு ரேசர் சொல்லிடுவோம். பெரிய ஒரு நம்ம சித்தம் இல்லை. சரி நன்றி நன்றி. அப்போ நான் ஆடத்தே வந்தேன், கொட்டாவோட வந்தேன். கொண்டாடி அளிக்கிறாரு. முன்னாடி வந்து அப்போ ஒரு 100 இருக்கும். போய் உள்ள கூட உட்காந்து வாங்க. உள்ள உட்காந்து ஆரம்பாளுக்கு போட்ட மேடையில் தொட்டி கிரிக்கிட்டே விளையாடலாம். ஆனால் ஒத்தையில் இருந்தால் எவனா இருளடித்தாலும் வெட்டிடுறேன். அவ்வளோ எங்களுக்கெல்லாம் பொன்னாடி ஒத்தி கௌரவப்படுத்தி இந்த அன்புக்கு ஆயுள் உள்ள வரை என்னால் கைமாறு செய்ய முடியாது. குறிப்பாக மேடைகளில் நான் துண்டு வாங்குவது எனக்காக அல்ல, வெளியூர்லேருந்து வருகிறாங்க என்னுடைய அண்ணன் தம்பி, அவங்களுக்காக அந்த காலாண்டியை நான் பெற்றுக்கொண்டேன். பெரியமைங்க சித்தமைங்களாம் துண்டு நான் வாங்கிட்டேன். வெளியூர் ஆளுலாம் கைதட்டலாம்ல அண்ணன் தம்பிய. இப்போ சின்ன ஒரு போட்டி வைப்போமா? வெளியூர் ஆளு கூட கை தூக்குங்க. எல்லாம் தூக்கு கோச்சிக்கிறாங்க. கீழே வாங்க. உள்ளூர் ஆள் தூக்குங்க. அறுப்பு வேகலை என்ன போய் ஒரே ஒரு விஷயம், வெளியூர்ல இருந்து வந்து எந்த கலையும் ரசித்தாத்தான் அந்த கலையை நடத்தக்கூடிய ஊருக்கு சிறப்பு. இந்த பெருமை வண்ணாம்பாறைப்பட்டியில் உள்ள இந்த உறவுகளுக்கு தான் சேரும். ஒரு கைதட்டி கொடுக்கலாம் வெளியூர் உறவு. உங்கள் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நன்றி கூறி, உலகத்திலே பெற்றது ஒரு தகப்பனாக இருந்தாலும் வளர்ப்புக்கு அத்தனை தகப்பன் நமக்கு. என் தந்தையை போல இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு முதல் வணக்கம். எங்களை உருவாக்கிய தாய்மார்களுக்கு 2வது வணக்கம். என்னுடைய அன்னைகளுக்கு 3வது வணக்கம். குழந்தைகளாக இருக்கக்கூடிய என் தம்பிகளுக்கு 4வது வணக்கம். எல்லாரும் கைதட்டலாம். வணக்கம் இல்லையா?
ஒட்டகுடி மின்னல் ஆனந்த் சார்பாக 100 ரூபாய். மின்னல் ஆனந்த் அப்பாவா? ஐயோ அப்படி இருப்பாரு ஆளு. என்ன கிடைக்காப்ல ஆள் ரொங்காசுல மயிர். அவர் வயசுக்கு 5 நாள் வெட்டப்பட வாங்க பெரியப்பா. என்னடா நோத்தா பெரியப்பா? ஆமா பெரியப்பா. ஒரு காலத்துல சீமக்கரை சடச்சரன்னு கேட்கு கிளவி மாதவன் என்ற மதையான எங்க பெரியப்பன். பெரியப்பா எலும்பா தட்டுப்படுது. நீ வச்சுக்கப்பா. நீ சட்டி வச்சு வாங்கி சட்டி போடு. அப்படியே கட்டான் கட்டான ஆடக்கூடாது. மதையானை அங்கே உட்காருப்பா. ஐயா விழா கமிட்டி போக முடியுமா? எந்த இடையூறும் செய்யவில்லை. இத்தனை பேத்தையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கின்ற என் பெரியப்பா தான் பெரியார். என்ன சரக்கு தெரியல தாய் என்ன நன்றி நன்றி. இந்த உலகத்திலே எத்தனை பேர் வேணாலும் எந்த மாநிலம் எந்த நாட்டில் இருந்தா கூட பயப்படுவாங்க. ஆனா என் தமிழை மட்டும் உலகத்திலே பயப்பட. ஒரு இடத்துல கரண்ட் வரும்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டு ஆளு உரம் பயந்து நிற்பேன். நம்மால் போய் கையில் விட்டு அவரை வெட்டி வெட்டி எடுத்து 120 திருப்பிடுவாங்க. எதை எதை செய்யணுமோ அதைதான் செய்ய வேண்டும். இந்த தாய்மார்கள் இல்லை என்றால் நாமெல்லாம் உலகத்திலே காலடி எடுத்து வைக்க முடியாது. உலகத்திலே தாய் தான் பெரியார். அது உங்களை கைதட்டி நீங்க மேடம் லேடிஸ் தானே கைதட்டுங்க. இந்த கடுப்பு தானே புரியும் புழக்க போனேன். போட்டதுக்கு அப்புறம் வெளியே இருக்கும்போது கடுக்குது கைதட்டா. இந்த இரவு நேரத்திலே பசி என்பது எல்லாத்துக்கும் பொது. பெத்த பிள்ளைய சரியில்லாமத்தான் ஒரு மூதாட்டியன் தாய் கள்ளப்பருப்பு வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த அவல நிலை தமிழகத்திலே அதிகமாக இருக்கிறது. அன்புறவர்களே, ஒவ்வொரு என் தம்பிக்கு சொல்றது என்னன்னா, நீங்க படித்து பெரியாள் ஆகி நல்லா சம்பாதிக்கிற காலத்திலே 10 ஏழைக்கு உதவி செய்தால் நீங்கள் அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய 18ஆம் படி கருப்பனுக்கு சமமாக. பார்த்தீங்களா? எல்லாரும் கவனிக்கணும். எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி கிடையாது. பெத்த தாய் தகப்பன் ஒன்று சொல்றேன், உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிற விதம் வேற. அன்றைய காலத்துல 5 வயசு ஆகணும். 5 வயசு ஆனா காத்த தொடம் காத்த லேச தொடமில்லான்னு வாத்தியார் சத்துன்னு அரைஞ்சி இந்த வீட்டுக்கு கொண்டு வந்துருவாரு. இப்ப அப்படி கிடையாது. பேண்டு ஆமா. ஏன் பிள்ளைகள் சின்ன வயதிலிருந்து படிப்பு 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 என்று கவனத்தை கொண்டு போய் செலுத்தினார். சின்ன குழந்தைகளுக்கு மனநலம் பாதிக்குமான்னு கூட ஒரு குழந்தை அறிவு சார்ந்த பிள்ளையா வளர வேண்டும் என்றால் 5 வயசுல பள்ளிக்கூடம் சேருங்க. இப்ப 1.5 வயசு ஆன உடனே மஞ்சள் லாரி வந்துருது. அவங்க ஆத்த 4 இட்லியை பிணைஞ்சு சுச்சு சுச்சு அவன் வேணாமா மொத்த சாப்பிடுறா வேணாமா. உடனே வைப்பேன் அங்கிருந்து இந்த கையை எத்தி கட்டிக்கிட்டு என்ன சொன்னேன் மொத்தா 1.5 வயசு பிள்ளைங்க என்னடா தெரியுங்க சாப்பிடவே மொத்தம் உடனே வெட்ட வர அவன் சொல்ல வரீங்க. அன்றைய காலத்திலே அறிவு சார்ந்த அரசு பள்ளிக்கூடத்திலே 5 வயதிலே கொண்டு போய் சேர்த்ததுனால்தான் உலக நாட்டுக்கே பயன் காட்டினார் ஒத்த தமிழ ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர் கைதட்டார். அப்துல் கலாம் ஐயா அவரை போன்று நீங்க எல்லாம் வர வேண்டிய நம்பிக்கைலாம் வரணும். எங்க வரேன் பூராமே செல்போன்ல கட்டவுறானே 15 வயசு ஆன உடனே அப்பா சொல்றேன் அப்பா அத்தம்மால கேள்ப்பா
முணுன்றது ஆட்டு முணு அப்படி வெரி குட். அவனுக்கு ஒரு 100 ரூபா ஓட்டு விடு. ஏன்னா படிச்சு நக்கினாப்ல. ஒரே ஒரு விஷயம், காவல்துறை அதிகாரியை பொறுத்தளவு இந்த தமிழகத்திலே ஒரு சில நபர்கள்லாம் தவறான கண்ணோட்டத்திலே காவல்துறையை பார்த்துக் கொண்டிருக்கீங்க. ஆனால் எப்பொழுதும் காவல்துறைக்கு எம்ஜிஆர் அவர்கள் செய்த நன்றியை மட்டும் நான் மறக்க மாட்டேன். கை தட்டவா, என் தம்பிக்கு தெரியுது. காவல்துறை அதிகாரியா அதை கேளுங்க. அன்பாளையம் பக்கத்திலே 4 வீடு கட்டி கொண்டிருந்தேன். அந்த வீடு நின்று விட்டது போதுமான பணம் இல்லாமல். ஆனால் அதற்கு காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாட்ஸ்அப் தளத்திலே எம்ஜிஆர் இந்த மாதிரி சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கார் ஒரு நாடக நடிகன். எத்தனை பேர் ஆரம்பத்திலே அன்பாளையம் கட்டும் போது உதவி செய்தார்கள். இந்த 4 வீடு கட்டும் போது முழுமையாக நாம் செய்வோம் என்று எனக்கு அதிக உதவி செய்ததே அந்த வீடு கட்ட காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள். நீங்க கைதட்டலையா? அவங்க என்ன சொல்றாங்க? தினமும் தேர்தலுக்கு 40 முறை சிமெண்ட் கொண்டு வந்து இறக்குங்கன்னு சொல்றாங்க. கிடையாது. உங்க உயிரை பாதுகாக்கிறதுக்காக மது அருந்திட்டு வாகனம் ஓட்டக்கூடாது. தம்பி தெரிச்சு போக உன்னை போட்டு விடவா? ஐயா கணேஷ் போல ஓட்டுறாங்க. எவ்வளவு ஒரு இதா மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டக்கூடாது. சாலை இங்கே பைபாஸ் இருக்கு. அன்புறவர்களே, எங்க அண்ணன் தம்பியில சொல்றேன், உங்களுக்கு வேணா நான் கோமாளியா தெரியலாம். எனக்கு நாளைக்கு நான் எங்கே போனாலும் எனக்கு 2 லட்சம் அண்ணன் தம்பி இருக்காங்கன்னு எனக்கு நீங்கள்லாம் வேணும். நான் உரிமையோட பேச, நான் பப்புனே கிடையாது. ஏதோ உங்களுக்கு களிமண்ணை பூஜிட்டு வந்திருக்கேன், அவ்வளவுதான். நான் பப்புனே கிடையாது. நான் ரசிகர்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா சின்ன வயதுல இருந்து என்னையே வளர்த்தது நீங்க. உங்களுடைய பிள்ளை என் தாய்மார்கள்லாம் பாரு, எத்தனை தாய்மார்கள் இங்க இருக்கீங்க. அத்தா இன்னும் நீங்க தெரிஞ்சலையாத்தா?